Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 5th Chapter, Exercise 5.4. அதில் 10th sum பார்க்கலாம். Find the equation of a straight line through the intersection of lines 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. இப்போ இது ரெண்டும் தான் intersecting lines. ஒரு லைன் வந்து 5x minus 6y equal to 2ங்கிறது இது ஒரு லைன். இது வந்து 3x plus 2y equal to 10ங்கிறது இங்கே ரெண்டு லைன்ஸ் intersect ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு intersecting points கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸே இல்லை நம்மளுக்கு, அது இருந்ததுனா தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வழியாக ஒரு லைன் வந்து போகுது, அது வந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. 4x minus 7y plus 12 equal to 0ங்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குது. அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனையும் xy எலிமினேட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 5x minus 6y equal to 2 வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 2y equal to 10ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இப்போ இது வந்து இது ரெண்டுமே இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஒய்யில், அதனால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒய் எலிமினேட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிரும். இப்போ இங்கே நம்மளுக்கு இங்கேயும் 6 வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 6 மாதிரியே இங்கேயும் 6ன்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 5x minus 6y equal to 2. இதில் வந்து 3ஆல் இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே இந்த 6 இதே மாதிரி இங்கேயும் 6 வரும். இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3 is 9x plus 6y equal to 10 into 3 வந்து 30. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இப்போது 9x plus 5x வந்து 14x. இங்கே y இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 30 plus 2 32. இங்கே ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்கிறனால நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நம்ம மைனஸ் பண்ணால் தான் நம்ம சைனெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கிறனால நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 14x equal to 32ன்னு வந்துருச்சு. x equal to 32/14. இதையும் கேன்சல் பண்ணோம்னா 16 2s are 32 and 7 2s are 14. இப்போ எக்ஸோட வேல்யூ 16/7. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substitute x equal to 16/7 in equation 1. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரி, இது 2 ஈக்குவேஷன் 2. இப்போ 3 into 3x plus 2y equal to 10ங்கிறது தான் 3x plus 2y equal to 10. இதுதான் ஈக்குவேஷன் 2. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 into x வந்து 16/7 ப்ளஸ் 2y equal to 10. இப்போ இதையும் வந்து 7 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 3 into 16 வந்து 48 ப்ளஸ் இங்கே இதையும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 14y/7 வரும். அப்போ இந்த 7 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இது 17 ஆயிரும். அப்போ 3 into 16 வந்து 48 ப்ளஸ் இங்கே 7 2s are இது வந்து 14y equal to 10ன்னு இருக்கும். இந்த ஸ்டெப் நான் எழுதுகிறேன் பாருங்கள். 3 into 16 ப்ளஸ் இங்கே வந்து 7 2s are 14y/7ன்னு இருக்கும் equal to 10. இப்போ இந்த 7 வந்து இந்த சைடு நம்ம கொண்டு போயிடும். அப்போ 3 into 16 வந்து 48 ப்ளஸ் 14y equal to இந்த 7 into 10 வந்து 17 ஆயிடுச்சு. இப்போ 14y equal to இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 17 minus 48 வந்து 22. 14y equal to 22, y equal to 22/14 equal to இது வந்து 11 2s are 22, இது 7 2s are 14. இப்போ xyயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸு. அடுத்தது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4x minus 7y plus 13 equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா m equal to minus coefficient of x by coefficient of y.
இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் இங்கே 4 இருக்குது, 4 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -7 எடுத்துக்கிறோம். மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போது 4/7. இப்போ நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்துருக்குறாங்க. பெர்பெண்டிகுலர் லைன்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோப்போட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இப்போ நம்ம இது வந்து 4/7 இருக்குது, ரெசிப்ரோக்கல் அதோட சைனும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே +4/7 இருக்குது, அப்போ மைனஸ் இங்கே ரெசிப்ரோக்கல் வந்து 7/4. அப்போ ஸ்லோப் வந்து m = -7/4. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைனுக்கு ஃபார்முலா y - y1 = 1. ஃபார்முலா வந்து y - y1 = m × x - x1. இப்போ y - y1க்கு பதிலாக இங்கே 11/7 = மைனஸ் இங்கே mக்கு பதிலாக -7/4 × x - x1க்கு பதிலாக இங்கே 16/7. இப்போ 7y இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 7 × y 7y -11 டிவைடட் பை 7 = இங்கே -7/4. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7x - 16/7. இப்போது இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே இந்த 4ஆல் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 7y × 4 வந்து 28y -11 × 4 வந்து 44 = இங்கே இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் -7 × 7x வந்து -49. இந்த 4 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுறோம். இங்கே இது உள்ள இந்த -7 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ -7 × 7x வந்து -49x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 × 16 112. இப்போ இங்கே 28y அப்படியே இருக்குது, இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது வந்து -49x வந்து +49x, இங்கே -44, இது வந்து இந்த சைடு வந்ததுன்னா -112. இதை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போ 28y +49x -112, இங்கே -44. இப்போ 28y இங்கே 49x + 28y மைனஸ் 2 சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கிறோம். இப்போ -156 = 0. இதுதான் நம்மளுக்கு வேணுங்கிற ஈக்குவேஷன். இப்போது இதுவே வந்து நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து கேன்னு வச்சு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து இன்னொரு லைன் வந்து கிடச்சிரும், அந்த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ பர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது 7x + 4y + k = 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட்ஸும் வந்து இது xy வந்து 16/7 11/7ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7 × இங்கே 16/7 + 4 × 11/7 ப்ளஸ் இது வந்து k இல்லைன்னா a எது வேணாலும் வச்சுக்கலாம், ப்ளஸ் k = 0ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 7 × 16 112/7 ப்ளஸ் 4 × 11 44/7 ப்ளஸ் k = 0. இப்போ 2 காமன் டினாமினேட்டர், அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 7 கீழே டினாமினேட்டர்லையும் தென் 112 ப்ளஸ் 44 வந்து 156 ப்ளஸ் k = 0. therefore k = இது இந்த சைடு வந்ததுன்னா -156/7. இப்போ k = -156/7 இன் ஈக்குவேஷன் 3. தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே 7x + 4y + k = 0. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7x + 4y -156/7 = 0. இப்போ இது 7ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 7 × 7x வந்து 49x ப்ளஸ் இங்கே 7 × 4y வந்து 28y -156 = 0 × இந்த 7 = 0. இப்போ 49x + 28y -156 = 0. This is the required equation. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.